எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் மாதம் ரெகுலராக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஸ்டாக்ஸ்லையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை தான் நம்ம எஸ்ஐபின்னு சொல்கிறோம். இந்த எஸ்ஐபியை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, இதோட எலிஜிபிலிட்டி என்ன, எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் பார்த்திபன். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்ஸ், இடிஎஃப், எஸ்ஐபி, பாண்ட்ஸ் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் 1000 ரூபா போட்டால் 1 கோடி ரிட்டர்ன் வரும், 2000 போட்டால் 2 கோடி ரிட்டர்ன் வரும்னு பல வீடியோ பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே அது நிஜமா? எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எதுக்கு எஸ்ஐபி போடுறோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும். உதாரணத்துக்கு பசங்க படிப்புக்கு, வீடு வாங்குறதுக்கு, இல்லை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும். இந்த மாதிரி கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் எஸ்ஐபி பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு எஸ்ஐபினா அது ஒரு சிஸ்டம் இல்லை ப்ராசஸ்னே தெரியாது, அதை ஒரு ப்ராடக்ட்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எஸ்ஐபிங்கிறது ரெகுலராக நம்ம மாதம் போடுற ஒரு சிஸ்டம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ நான் எஸ்ஐபி மூலமாக மாதம் போடுற அமௌண்ட் எங்கே தான் போகுது? என்னோட 1000மோ 2000மோ 5000மோ எங்கே தான் போகுது? நீங்கள் எஸ்ஐபிங்கிற சிப் மூலமாக மாதம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னு டவுட் வரும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி ஒன்றா மேனேஜ் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். உதாரணத்துக்கு கூகுளில் போயிட்டு நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ண போகிறேன். நான் பாப்புலராக இருக்கிற பராக் பரிக் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மியூச்சுவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,43,000 கோடி ஃபண்ட் சைஸ் இருக்குது. 1,43,000 கோடி எப்படி வந்துச்சு அப்படின்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி மாதம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ இந்த எஸ்ஐபி மூலமாக போடுற ஃபண்ட் எல்லாமே இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவார். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 146 ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு டிரான்ஸ்பரண்டாக ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது இந்த ஃபண்ட் மேனேஜருங்கிற யார்? இந்த ஃபண்ட் சைஸ் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுறது இந்த ஃபண்ட் மேனேஜரோட ரோல். இந்த ஃபண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ரிட்டர்னும் இருக்கும். இப்போது இந்த ஃபண்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. அப்போது இதை எப்படி வாங்குறது? அதுக்கு தான் என்ஏவி, நெட் அசெட் வேல்யூங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது இந்த பர்டிகுலர் ஃபண்டோட என்ஏவி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 90 ரூபீஸ். உங்ககிட்ட 90 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் ஒரு யூனிட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கலாம். இந்த என்ஏவிங்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லியும் அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும், வீக்கெண்டில் இது இருக்காது. சரி, இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டை வாங்க 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெகுலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட். ரெகுலர் பிளான்னா என்னென்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பை பண்ண நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்க்கணும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை வாங்குவீங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த மியூச்சுவல் கம்பெனி கமிஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட். இந்த டைரக்ட் மெத்தட் வந்து ரொம்ப பாப்புலரான மெத்தட். இதை வந்து எல்லாருமே பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்ம டைரெக்டாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்கிக்கலாம். பர்சனலாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக ஜெரோதா அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக ஜெரோதாவோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்து கேஒய்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஜெரோதாவில் ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதில் கைட்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கு காயின் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதைத்தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை, ஆனால் எந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது செபி ரெஜிஸ்டராக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டீங்க. இப்போ திடீர்னு புரோக்கர் இழுத்து மூடிட்டு போயிட்டா அதில் போட்டால் என்னோட அமௌண்ட் என்ன ஆகும்? உதாரணத்துக்கு இப்போ நான் ஜெரோதாவில் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறேன். இந்த ஜெரோதாவில் வாங்குற மியூச்சுவல் ஃபண்ட் என்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகும். அதாவது நான் வாங்குற பிளாட்ஃபார்ம் வந்து ஜெரோதா, ஆனால் சேவ் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட். இன்கேஸ் நாளைக்கு ஜெரோதா க்ளோஸ் ஆனாலுமே என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட் வந்து சேஃபாக டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இது 100% சேஃப். ஓகே, இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. உடனே நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது தான். எக்ஸாம்பிளுக்கு நான் சேம் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபண்ட். இதில் நான் டைரக்ட் அப்படிங்கிற பிளானை செலக்ட் பண்ணிக்கிறேன். டைரக்டில் க்ரோத்துங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரோத்னா ஒன்றும் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வர ரிட்டர்ன்ஸை மறுபடியும் ஃபண்ட் மேனேஜர்
என்ன பண்ணுவாங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மறுபடியும் ரிட்டர்ன்ஸ் வரும். அதனால தான் நான் டைரக்ட் அண்ட் growth அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு ஃபண்டு சொன்னோம் இல்லையா, இவங்க யாரு? இவங்களை வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ. நெட் அசெட் வேல்யூனா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது டெய்லி நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எண்ட் ஆஃப் த மார்க்கெட். இது வீக்கெண்டில் இருக்காது, ஆனால் மார்க்கெட் இருக்கிற அன்னைக்கு என்ஏவி டெய்லியுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு யூனிட்டோட வேல்யூவை குறிக்கும். நெக்ஸ்ட்டு சிஏஜிஆர் செக் பண்ணிக்கலாம். சிஏஜிஆர்னா வருஷத்துக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு, இல்லை மொத்தமும் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கூட நம்மளால் இதில் செக் பண்ண. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ அப்படின்னா இப்போ ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க, அதுக்கு ஃபண்ட் மேனேஜர், ஏஎம்சி அப்படின்னு கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. இவங்க எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற ஃபண்ட்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது. நெக்ஸ்ட்டு எக்ஸிட் லோட். இந்த எக்ஸிட் லோட்னா நீங்கள் எஸ்ஐபியை க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சார்ஜ் பிடிப்பாங்க. இது ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் ஷார்ட் டேர்மில் எடுக்கும்போது மட்டும்தான் இதை அப்ளை பண்ணுவாங்க. லாங் டேர்ம் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸிட் லோட் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் எஸ்ஐபி பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் யார், அந்த ஃபண்ட் மேனேஜர் எந்தெந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஸ்டாக்ல எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரிஸ்கோமீட்டர். இந்த ரிஸ்கோமீட்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபண்டோட ரிஸ்க் லெவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரிஸ்கோமீட்டரை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் எவ்வளோ டிடெக்ட் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகணுமா இல்லை மேனுவலாக செட் பண்ணணுமாங்கிறது கேட்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்னு கொடுத்தீங்கன்னா மாதம் நீங்கள் சொன்ன டேட்டில் கரெக்டாக எஸ்ஐபிக்கு அந்த அமௌண்ட்டு போயிடும். இதுவே மேனுவல் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் யூபிஐ மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாக மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்ஐபி பேமெண்ட் பண்ண உடனே வித்தின் 1 or 2 டேஸ்லேயே உங்களோட பிளாட்ஃபார்மில் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, எஸ்ஐபினா என்ன, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எதெல்லாம் செக் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தோம். இப்போ ரியல் லைஃப்பில் யாராவது எஸ்ஐபி பண்ணி ஒரு கோடீஸ்வரனாவோ இல்லை அவங்க கோலை அச்சீவ் பண்ணிக்கிறாங்களான்னு பார்த்துடலாம். உதாரணத்துக்கு நான் உமா சங்கர் அப்படிங்கிற ஒருத்தரோட ஸ்டோரி சொல்கிறேன். இந்த உமா சங்கர் பார்த்தீங்கன்னா 2005 ஜஸ்ட் 500 rupeesல ஸ்டார்ட் பண்ணார். இவர் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவர் தான், பெரிய வெல்த்தி ஃபேமிலியும் கிடையாது. இவர் ஒரு ஜாப்ல இருந்தார். ஸோ 2005 அவர் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தார். திடீர்னு 2008 மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு கிராஷ்னாவே பயம், அவருக்கும் அந்த பயம் வந்திருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, புத்திசாலித்தனமாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போனார். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போய் ஒரு அட்வைஸ் எடுத்தார். நான் இப்போ எஸ்ஐபியை குவைட் பண்ணிடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ட்டு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப கிளியராக அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கிறார். எஸ்ஐபிங்கிறதே லாங் டேர்முக்கு, ஷார்ட் டேர்ம் கிடையாது. நீங்கள் லாங் டேர்மில் பார்க்கணும், எப்பவுமே இதை ஷார்ட் டேர்மில் பார்க்கக்கூடாது. அப்படின்னா இன்னைக்கு கிராஷ் ஆச்சுன்னா வித்தின் 1 or 2 இயர்ஸ்ல இல்ல 3 இயர்ஸ்லயோ 5 இயர்ஸ்லயோ டெஃபினட்டா மார்க்கெட் மேல வந்துடும். நீங்க சின்னதா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் இன்னைக்கு ஆவரேஜ் ஆகி ஒரு பர்டிகுலர் லெவல்ல வந்து நிற்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன மாதிரி அவரு ஷார்ட் டேர்முக்கு யோசிக்காம லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தார். இவரோட ரெஃபரல் மூலமாகவே கிட்டத்தட்ட 120 150 பேர் மறுபடியும் எஸ்ஐபி எடுத்திருக்காங்க. ஸோ 2005 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 வருஷமாக அவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஸோ 14 வருஷம் கண்டினியூ பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பல கோடி ரூபாய் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவர் ஜாப் சேஞ்ச் பண்ணும்போதும் இல்லை நிறைய கையில் காசு இருக்கும்போதும் அவர் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 14-15 வருஷத்துலேயே அவரோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு கோலை அச்சீவ் பண்ணிட்டார். அவர் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ரொம்ப சிம்பிளாக வச்சு கன்சிஸ்டண்டா வச்சிருந்தாரு. கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட அட்வைஸும் எடுத்தார். ஸோ இதை பண்ணதுனால மட்டுமே அவரால் நெட்வொர்த்தை கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு, அவரோட கோலை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இதிலிருந்து நம்மளோட லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபினாவே அது லாங் டேர்ம் தான், ஷார்ட் டேர்ம் கிடையாது. நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்டாக பண்ணணும், அதை நம்ம பிரேக் பண்ணவே கூடாது. நமக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோல் அச்சீவ் ஆகுதுன்னு நம்ம கண்டினியூஸாக எஸ்ஐபி பண்ணணும். ஸோ ஓவராலாக எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் கோலை ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.